ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அக்கா கிட்ட இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, ஏன்னா வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் அக்கா எடுத்திருக்கோம். நீ வந்து அன்றைக்கி வராதனால நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா. அந்த கலர் உனக்கு ஓகே தானே அந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி ஓகே தான், நான் இல்லைங்கள, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் டல் கலராக எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இது ஒரு மாதிரி எடுக்காத மாதிரி தான் தோணுது அப்படின்னோடனே, அன்றைக்கி ஏதோ அவசரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமா, அது அக்காவுக்கு பிடிக்கல போல இருக்குது, அதான் முகமே இதுக்கு சரியில்லை அப்படின்னோடனே, அப்புறம் நீ அழைச்சிட்டு போய் என்ன இங்கேருந்து ஒரு பஸ் காசு தானே ரூ. 100 ஆக போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேரும் போய் மாற்றிட்டு வந்துடுங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அதான் 1 வாரம் வரைக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பில்லில் போட்டிருக்கே, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றிட்டு வந்துடு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கூட. ஏன்னா தம்பி கல்யாணத்துக்கு அவள் வந்து ஏதாச்சும் முகத்தை வந்து காட்டிக்கிட்டு இருந்தானா சரியாக வராது. அவனும் வந்து இப்போ ஊரில் இருந்து வர்றப்போ வந்து அப்புறம் இவள் வந்து சரியாக பேசலை பண்ணலைன்னா அவன் கோவமாவான். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து இதாக இருக்கும். அதனால் முடிஞ்சதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த நேரத்துலையும் எதுவுமே வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்காது, பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. சரியான இது வந்து நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து சொன்ன ஒரு விஷயத்த, நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் கிடையாது. அந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டாக தோணுது. ஆனால் அது வந்து சரியாக இருக்குமா என்னங்கிறது நமக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, சொல்லாத விஷயங்கள நம்ம வந்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இருந்தாலும் நான் வந்து மாற்றிட்டு வரேன். அக்காவுக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம வந்து கட்டாயப்படுத்தணுங்கிறது தேவையில்ல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். பிடிக்கலைன்னா நம்ம அந்த விஷயத்த செய்ய போகிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு பிடிக்கலைன்னா அதை வந்து நம்ம வந்து நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்காக வந்து எங்கள் அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து போனேன். போனதுக்கு அப்புறம் தான் வந்து அக்காவுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது பஸ்ஸில் வரப்பயே சொன்னுச்சு, எனக்கு இந்த கலர் வந்து பிடிக்கலடி, நான் ஏற்கனவே உங்கள் மாமாவே கல்யாண நாளுக்கு இந்த மாதிரி தான் புடவை எடுத்து கொடுத்தாரு, எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கல அப்படின்னோடனே தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. சரி ஓகே, அக்காவுக்கு பிடிக்கல, அதனால தான் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும்ல. அதுதான் வந்து நான் ரொம்ப ஒரு கவலையாக இருந்த ஒரு விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதையுமே வந்து இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறது கிடையாது. எதை செஞ்சாலும் நம்மளால் பாசிபிளாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் நான் வந்து யோசித்த ஒரு விஷயங்கிறது. அதனால் பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன இது பண்ணுதோ அதை நம்ம திறமைய வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து யோசித்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அக்காவை அழைச்சிட்டு போயிட்டு அதோட ஒரு ரூ. 1000 கூடவே போட்டு சாரீ வாங்கினோம். அம்மாவுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம். அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அக்காவுக்கும் ஹாப்பி, ஏன்னா முன்னாடி வந்து முகம் சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து அதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எப்போதுமே. சரி, எங்களோட ஒரு பங்கு கூட பண்ணாலும், ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுங்கிறதுனால அதுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம்.